விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் பியூட்டிஃபுல்லி ஸ்கிரிப்டட் மூவி. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கிராஃப்டட் மூவின்னு சொல்லுவேன். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக ஜனரஞ்சகமாக ரொம்பவே குதூகலமாக ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக படம் போகுது. அந்த எனர்ஜிக்கு காரணம் ஹீரோயின் மமிதா. அவங்க தான் சும்மா வெளுத்து கட்டுறாங்க. சூர்யா, ராதிகா, மமிதா இவங்க 3 பேர் எடுத்திருக்க கேரக்டர் ரொம்பவே ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. வேறு யாருமே எடுத்து நடக்க முடியாத அளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப சூப்பர். 2 வாட்டி கூட அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கலாம். 2வது ஆஃப் வந்து ஒரு தெலுங்கு படம் மாதிரி கொஞ்சம் மூவ் ஆகும். அங்கங்கே கொஞ்சம் பார்த்த படம் மாட்டவே தெரியும். பட் ஸ்டில் ஒரு எண்டிங் நல்லபடியாக முடிச்சிடுறாங்க. ஒரு 42 வயசு ஆணுக்கும் ஒரு 20 வயசு பெண்ணுக்கும் வரக்கூடிய ஒரு உறவு வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கு. ரொம்பவே நீட் அண்ட் கிளீனான ஒரு ரைட்டிங்கில் டைலாக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த உறவு வந்து எப்படி முடிக்கிறாங்கன்றதான் படம். இதில் வந்து 42 வயசுல அவங்க ஒன்று சேர்த்துருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் அவங்க 6 வருஷம் கழிச்சு 48 சேர்த்துறதா இன்னும் கொஞ்சம் கேலியாக இருக்குது. இதை தாண்டி வந்து ஒரு சீன் சொல்லியே ஆகணும். நாசரை கடத்திட்டு வந்து ஊட்டிலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்துருவாங்க ஒரு டீ குடிக்கிறதுக்குள்ளே. ஸோ அந்தளவு சின்ன சின்ன விஷயமெல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கலாம். பட் ஸ்டில் டைரக்டருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். முன்னாடியே வந்து லக்கி பாஸ்கர்ன்ற ஒரு சூப்பர் டூப்பர் ஜெம் ஆஃப் த மூவி கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து வாத்தியன் ஒன்று கொடுத்துருந்தாரு. தெலுங்கு தமிழ் எதுவுமே இல்லாமல் ஒரு குழப்பி கொடுத்துருந்தாரு. இந்த படமும் அப்படி தான் இருக்கும்னு நினச்சி போகிறேன். ஆனால் அந்த மாதிரி இல்லை. 90% தமிழ் பாடம் இருந்துச்சு. இதை தாண்டி வந்து சைடு ஆக்ட்ரஸை கொஞ்சம் தமிழ் ஆக்ட்ரஸை போட்டுருந்தா இன்னும் சூப்பராக ஒரு ஃபீல் கொடுத்துருக்கும். மியூசிக்கில் வந்து 2 பாட்டு அருமையாக இருந்துச்சு. மிச்ச 2 பாட்டு கொஞ்சம் சுமார் தான். பட் ஸ்டில் எண்ட் ஆஃப் த லைன் சொல்லணும்னா படம் கண்டிப்பான முறையில் தியேட்டரில் வாட்சபிள் மூவி. ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.